கல்யாண வீட்டு வத்த குழம்புக்கு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. சுண்டக்காய் வத்தல் இல்லை மணத்தக்காளி வத்தலை 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, நல்ல ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், தேவையான அளவு பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு பழமான தக்காளியும் கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தேங்காய், மிளகு, சீரகம், கொஞ்சம் வர மல்லி, காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்ச தேங்காய் விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து 10 நிமிஷம் மிதமான தீயில மூடி கொதிக்க வைங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வறுத்து வச்ச வத்தலையும் உள்ளே சேர்த்து அப்படியே கலந்து விட்டு கொஞ்சமாக கருப்பு வறுத்த எள்ளு பொடி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.